மஞ்சாரி காட்டுக்குள்ள சேம்பன் குரங்கு அப்புறம் அம்பு அணில் ரொம்பவே நக்கல் பிடிச்ச விலங்குகள். ஒரு சமயம் அவங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறப்ப, செம்பா, நீ அங்க ஏதாவது பாத்தியா? இது நம்ம மதி காக்காவோட கூடு தானே? காக்காவும் குருவியும் இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர். என்ன அப்படியா? இது எப்பத்துல இருந்து? செம்பா, இப்ப நீ இந்த காட்டுல இருக்கிறது இல்லையா, எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். அப்படி இது உண்மைன்னா நாம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். சரி வா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த நக்கல் பிடிச்ச விலங்குகள் காக்கா கூடுக்குள்ள இருக்கிற முட்டைகளை மரத்தோட பொந்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருச்சுங்க. இப்ப பாரு என்ன நடக்க போகுதுன்னு. சரி வா, அந்த காக்கா இருக்க கூடுக்கு நம்ம போவோம். சரி அம்பு, சரி வா போகலாம். அம்பும் சேம்பும் மாதா காக்கா கூடு கிட்ட போச்சுங்க. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மாதா காக்கா அந்த கூடு கிட்ட வந்துச்சு. செம்பா, மாதா காக்கா இங்கதான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப பாரு, இதுக்கப்புறம் தான் வேடிக்கையே. அங்க பாரு, மாதா காக்கா கூடுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. ஓ, என்னோட முட்டைகள்! என்னோட கூடுக்கு யார் வந்தது? யார் வந்து என் முட்டைகளை திருடிட்டு போனது? அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த நக்கல் பிடிச்ச விலங்குகள் அந்த மரத்தை விட்டு வெளியே வந்தாங்க. அப்ப அந்த மாதா காக்கா கிட்ட சொல்லிச்சுங்க, ஆமா, உனக்கு தெரியுமா, நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னோட குயில் நண்பன் இந்த கூடுக்குள்ள நுழையறத பார்த்தோம். ஓஹோ, அந்த குயில நான் நம்பினா அது என்னையே ஏமாத்திடுச்சா? இன்னைக்கு அதோட திமிர நான் அடக்குறேன். இன்னைக்கு நாள் இன்னும் பாக்கி இருக்கு. வா போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இல்லனா வா, நம்ம சண்டையை ஊட்டி விடுவோம். வா சீக்கிரம் போலாம். என்னாச்சு? நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? என் முட்டைகளை திருடிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? என்னோட முட்டைகளை சீக்கிரமா கொடு. முட்டைகளை திருடுனா? நானா? ஆமா, அது நீதான். எனக்குன்னு நான் கூடு வச்சுக்கிறதே இல்ல. உன்னோட கூடுகள்ல தானே நான் முட்டையிடுவேன். பொய்யெல்லாம் சொல்லாத, நீதான் என் முட்டைகளை திருடி இருக்க. ஏய் செம்பா, அங்க பாரு, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போல சேம்பன் அப்புறம் அம்புனால குயிலும் மாதா காக்காவும் மறுபடியும் எதிரிகள் ஆயிட்டாங்க. இது போல ஒரு நாள் சேம்பனும் அம்புவும் நதியை கடந்து பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டாங்க. காக்காவுக்கும் குயிலுக்கும் நடந்தது சண்டை. அத பார்த்து ஜாலியா ஜாலியா இருந்துச்சு. காக்காவுக்கும் குயிலுக்கும் சண்டை வந்துச்சு. ஜாலி 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 ஜாலி, ரொம்ப ஜாலி. ஜாலியோ ஜாலி, ஜாலியோ ஜாலி. அட இங்க பாரு, நம்ம கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்ப பாட்டே நின்னு போச்சே. கிராமத்தோட அழக ரசிச்சுக்கிட்டே அவங்க நடந்து வந்தாங்க. அப்பதான் அந்த எதிர் வீட்டுல அவங்க ஒரு பறவை கூண்ட பார்த்தாங்க. அதுல பழுத்த மாம்பழம் இருந்தது. ஹே அம்பு, கொஞ்சம் நில்ல. அங்க பாரு, அங்க பாரு, அந்த கூண்டுக்குள்ள எனக்கு பிடிச்ச பழம் இருக்கு. நாக்கெல்லாம் ஊறுதே. வா, நம்ம அத கூட திறந்து அதுக்குள்ள இருக்க மாம்பழத்தை எடுக்கலாம். சேம்பனோட உதவியால விடுதலையான கிளிகள் சேம்பன் அப்புறம் அம்பு பின்னாடியே பறந்து போச்சுங்க. எவ்வளோ இனிப்பான பழம். ஏ சேம்பா, சீக்கிரம் வா, காட்டுக்கு போவோம். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இது நம்ம காடு கிடையாது. அப்ப நம்ம விளையாட்டை விளையாடணும். அப்புறம் நம்ம இங்க வகையா மாட்டிப்போம்.
அது கிராமமோ இல்ல காடோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். அப்படி இல்ல செம்பா, காடுங்கிறது நம்மளோட வீடு. அங்க நமக்கு சுதந்திரம் இருக்கு. அங்க நம்மள யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆனா கிராமம், அட பயப்படாத, நாம போகலாம். என்ன இது, நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். எங்களை விட்டுடுங்க, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். இப்படி எல்லாம் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல செம்பா. மனிதர்களுக்கு நம்ம பாஷை புரியாது. ரெண்டு கிளிகளும் ஒரு மரக்கிளைகள் மேல உட்காந்து நடந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க தான் நம்மளுக்கு உதவி செஞ்சது. ஆமா, நம்ம தான் அதுக்கு உதவி பண்ணணும். அவங்கள நம்ம எப்படி காப்பாத்துறது? நிச்சயமா ஏதாவது வழி கிடைக்கும். வா போய் பார்க்கலாம். மாதா காக்கா, எங்களுக்கு உதவி பண்ணு. எங்க நண்பர்கள் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. எங்களுக்கு உதவி செய். நீங்கெல்லாம் யாரு? அப்புறம் என்ன விஷயம்? ஒரு மனுஷன், எங்க நண்பன் குரங்கு, அப்புறம் அணில வலை போட்டு புடிச்சிட்டாங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க அவங்கள காப்பாத்துறோம். அவங்க எந்த பக்கமா போயிருக்காங்க? எங்க பின்னாடியே வாங்க. எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, எங்களை விட்டுடுங்க. இதுக்கப்புறம் இந்த கிராமத்துக்குள்ள வரமாட்டோம். தயவு செஞ்சு விட்டுடுங்க. செம்பா செம்பா, நீ எவ்வளவுதான் பேசினாலும் மனிதர்கள் நம்ம பாஷையை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏய் காக்கா, இருந்து போங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. போங்க, போங்க, போங்க. முதல்ல போங்க இங்க இருந்து. கடவுளே, அப்பாடி தப்பிச்சிட்டோம். அது சரிக்கா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் உணவை தேடி எப்பவுமே இந்த கிராமத்துக்கு வருவேன். மாதா காக்கா, நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உண்மையே சொல்றேன்க்கா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. அன்னைக்கு நாங்க தான் உங்க முட்டையை எடுத்து மறைச்சு வச்சோம், பொய் சொல்லிட்டோம். அது நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் உணர்ந்தேன். இருந்தாலும் சரி. ஆனா உங்களுக்கு உதவி செஞ்சது நான் கிடையாது. ஆ, எங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்க? அதுவும் அந்த கிளிங்க தான். அந்த கூண்டுக்குள்ள நாங்க அடப்பட்டு இருந்தோம். நீங்க தான் திறந்து விட்டீங்க. நீங்க தானே எங்களை காப்பாத்துனீங்க. நாங்களும் உங்களுக்கு எங்க நன்றி கடனை செய்யணும்ல. நாங்க நிறைய தப்புகளை செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட திமிருத்தனம் தான். இதுக்கப்புறம் நாங்க யாருமே கஷ்டப்படுத்த மாட்டோம். இது போல மாதா காக்கா அப்புறம் அந்த ரெண்டு கிளிகளுக்கும் நன்றி சொல்லிட்டு சேம்பன் அப்புறம் அம்பு அவங்களோட காட்டுக்கே திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வரும்போது சேம்பன் திருடிட்டு வந்த கேப்ப அதை திருப்பி கொடுக்கறதுக்கும் மறக்கல.